சார் என்னன்னாங்க, இது வந்து நீங்க ஒவ்வொரு முறை வந்து நீங்க ஷோல உட்காரும் போதும் நீங்க சொல்லக்கூடிய ஏதோ ஒரு இடத்தில் நீங்க இதை சொல்லிட்டு போயிடுவீங்க. எத்தனையோ வாகனங்களை கொண்டு வந்து இங்க குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய அரசியல் விவாதமாகவே மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அமைச்சர் ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. சார், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? இது காலகாலமா நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது. இது ஏன் திடீர்னு இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது? இது கிரீன் ட்ரிபியூனல் போர்டுடைய அந்த உத்தரவு காரணமாகவா, இல்ல இது நிஜமாலுமே பெரிய தலைவலியா இருக்குதுன்னு இந்த அரசாங்கமும் கருதுகிறதா? அதாவது சார், இது இன்னைக்கு தான் வெளி உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. சரி, பொதுவான விவாதமாக இன்றைக்கு மாறி இருக்கு. சரி, மற்றபடி 2000 இருந்து இவங்க இந்த கழிவை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கு. 24 வருஷமா இந்த சம்பவம் நடந்தது. சரி, அமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பேசுறதுக்கு இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னு கேட்டா, இந்த 2021க்கு பிறகு கடுமையான முறையில பல திசைகள்லயும் வந்து தமிழ்நாட்டுல கொட்டப்படுது. நீர்நிலைகள்ல கொட்டுறான், மானாவாரி காட்டுல கொட்டுறான். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்ச நாள் ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த தமிழக கேரள எல்லையோர நாங்க சண்டை போடக்கூடிய ஆட்கள் இல்லையா, முல்லை பெரியாருக்காக. அப்படி பார்க்கும்போது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கழிவை சுத்திகரிப்பு செய்யறது, அழிக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். இது கேரளாவுல ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. எங்க பாலக்காட்டுல தான் இருக்கு. இந்த மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? பாலக்காட்டுல வச்சிருக்காங்க. ஓகே. 2021க்கு முன்னால வரைக்கும் பாலக்காட்டுல மட்டும்தான் இருக்கு. அதுவும் 57.8 டன் மெடிக்கல் வேஸ்டேஜ் தான் இது வந்து என்ன செய்ய கிளியர் பண்ணும். சரி, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு கொள்கலன் அங்க ஒண்ணுதான் இருக்கு. இந்த 2021ல எர்ணாகுளத்துல ஒரு பிளான்ட் போடுறாங்க இந்த மெடிக்கல் வேஸ்டேஜ கிளீன் பண்றதுக்கு. 2021ல எர்ணாகுளத்துல ஒண்ணு போட்டு அந்த எர்ணாகுளத்துல எவ்வளவு பண்ண முடியும்னு கேட்டா 7 டன்னு தான் அதிகபட்சம் பண்ண முடியும், வேஸ்டேஜ கிளீன் பண்ண முடியும். ஓகே. அப்ப இந்த 2 தான் இருக்கு. அப்ப திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய புற்றுநோய் மையத்திலிருந்து ஏன் திருநெல்வேலி மாவட்ட நடுக்கல்லூர்ல கொண்டு கொட்டணும் இந்த மெடிக்கல் கழிவுகளை? எத்தனை கிலோமீட்டர் அந்த திருவனந்தபுரத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் திருவனந்தபுரத்துல இருந்து திருநெல்வேலி? சார், திருவனந்தபுரம் 140 கிலோமீட்டர் சார். ஆனா இவன் பாலக்காடு போனா 340 கிலோமீட்டர் போகணும் திருவனந்தபுரத்துல இருந்து. அங்க போய் தங்களுடைய மெடிக்கல் கழிவுகளை சுத்திகரிக்கிறத விட்டுட்டு இவன் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டுல ஏஜென்ட்களை எடுக்கிறான். இந்த ஏஜென்ட் மலையாளி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க, தமிழ. இவன் தான் போய் குத்தகைக்கு அதிகமான விலை கொடுக்கறான்ல அவன். ஏன்னா மெடிக்கல் வேஸ்டேஜ் இல்லையா. இவன் பாலக்காடு கொண்டு போறதை விட அதுல பாதி விலைக்கு தமிழ என்ன செய்யறான்? காத்திருக்கான். இவனுக்கு பொதுவா இந்த தமிழ் சமூகத்தினுடைய புத்தி என்னன்னு கேட்டா, எக்கேடு கெட்டு போனாலும் என்ன, நமக்கு தேவை காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அதுல பிடிபட்ட டிரைவர்ல இருந்து அந்த வண்டி ஓனர்ல இருந்து எல்லாருமே தமிழர்கள் தான். எல்லாருமே தமிழர்கள் தான். பிடிபட்ட எப்படி பாக்குறது சொல்லுங்க? எல்லாருமே தமிழர்கள் தான். அப்ப நம்ம இதை எப்படி பாக்குறது சொல்லுங்க? இந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் அதிகமான தொகைக்கு ஏலம் கொடுக்கப்படுகிறது. சரி, முதலாளி குத்தகைக்கு எடுத்துட்டான், விட்டுருவோம், அவனை விட்டுருவோம். என்ன காசு கொடுக்கிறது? சரி, முதலாளி குத்தகைக்கு எடுத்துட்டான், விட்டுருவோம், அவனை விட்டுருவோம். எல்லையோரம் இருக்கக்கூடிய காவல்துறை சோதனை சாவடியில வேலை நடக்கல. எல்லையோரம் இருக்கக்கூடிய வனத்துறை சோதனை சாவடி எதுலையுமே வேலை நடக்கல. ஆர்டிஓ வேலை நடக்கல. அப்ப நாம என்ன கேட்கிறோம்? இது என்ன பண்றது? இந்த முதலாளிகளுடைய இந்த வேலைகளை நாம் என்ன செய்வது? அதான் நமக்குள்ள பிரச்சனை. சரி, கழிவு கொண்டாந்து கொட்டுது, எங்க கொட்டுற? குளத்துல கொட்டுதான், ஆத்துல கொட்டுதான், மானாவாரி காடுகள் எடுத்து கொட்டுதான். அதை விட கொடுமையாக சின்னமனூர் பக்கத்துல ஒரு தோப்பு 25 ஏக்கர் விலைக்கு வாங்கி கேரளாவில் புகழ்பெற்ற ஒரு தோப்பு 25 ஏக்கர் விலைக்கு வாங்கி கேரளாவில் புகழ்பெற்ற மாதா அமிர்தானந்த மைய மடத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி வேஸ்டேஜ் எங்க வந்து புதைக்கப்பட்டுச்சு? சின்னமனூர் பக்கத்துல வந்து புதைக்கப்பட்டுச்சு, பெரியாற்றங்கரையில. ஓகே. உலகமே வணங்கக்கூடிய மாதா அமிர்தானந்த மையினுடைய அந்த மருத்துவமனை கழிவுகள் எங்க வந்து புதைக்கப்படுது? முல்லை பெரியாற்றங்கரையில வந்து புதைக்கப்பட்டுச்சு. அங்க தாமிரபரணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். திருவனந்தபுரத்துக்கு இருந்து எடுத்துட்டு வந்து என்ன செய்யறான்? அங்க இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழையாறு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி நீரோடைகளிலே கழிவுகளை போட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு உடந்தையாக இருப்பது
இங்க இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு ஊழியர்களும் இதற்கு உடந்தை. இல்லன்னா சார் திருவனந்தபுரத்துல கழிவு எடுத்துக்கிட்டு எங்க வரேன் சார், நடுக்கல்லூருக்கு வரேன் சார், 200 கிலோமீட்டர் வரேன் சார், எப்படி வர முடியும் சொல்லுங்க? கொச்சியில இருக்கக்கூடிய கழிவு எங்க உணர்ந்து கொண்டுதான், பொள்ளாச்சியில உணர்ந்து கொண்டுதான், பொள்ளாச்சியில உணர்ந்து கொண்டுதான். தேனி மாவட்டத்துல 3 வழி இருக்கு சார், குமிழி வழி, போடிமெட்டு வழி, கம்பமெட்டு வழி, 3 வழியிலையும் கழிவை கொண்டு வர்றான். அரசு அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? அந்த கழிவு தமிழகத்துக்குள்ள 100 கிலோமீட்டர் பயணிக்கிற வரைக்கும் ஒரு சுமல் வரலையா அரசு அதிகாரிகளுக்கு சொல்லுங்க? ஒரு வாரத்துக்கு முன்னால எங்க செங்கோட்டை புளியரை செக் போஸ்ட்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஏரியல் ஒரு இது மாதிரி போட்டாங்க, கழிவு எதுவும் வருதான்னு சொல்லி மேல பாக்குறதுக்காக. அதை 2 பேர் உடைச்சு விட்டான் செங்கோட்டையில், மறந்துடாதீங்க, அதை உடைக்கிறான். அப்ப இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, நீ போர்டு ஒண்ண மாட்டி வச்சிருக்கிற, கடவுளின் தேசம் நீ போட்டு வச்சுக்கிட்டு உன் ஸ்டேட்ட கடவுளின் தேசமா வச்சுக்கிட்டு எங்களை எதுக்குடா குப்பை மேடா மாத்திரீங்க? மேலாக தென்னக பசுமை தீர்ப்பாயம் 2021 இது போல இன்னைக்கு எடுத்திருக்கு பாருங்க, தாமாக முன் வந்து வழக்கை எடுத்தது போல 2021 எடுத்திருக்கு சார். கேரளாவில் இருக்கக்கூடிய 7 மாவட்ட கலெக்டருக்கு நோட்டீஸ் கொடுக்குது பசுமை தீர்ப்பாயம். ஒரு கலெக்டர் கூட ரிப்ளை பண்ணல சார். இதேதான் ஒரு கேரளாவில் உள்ள 7 கலெக்டர்கள், திருவனந்தபுரம், இந்த பக்கத்துல கொல்லம், இந்த பக்கத்துல இடுக்கி, மலப்புரம், வயநாடு, 7 மாவட்ட கலெக்டர்கள், பாலக்காடு, இவங்க என்ன செய்யல, தென்னக பசுமை தீர்ப்பாயத்துக்கு ரிப்ளை கொடுக்கல. அப்ப நீதிமன்ற பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணிருக்கணும்? கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டிருக்கணும் சார், போடலையே. இப்ப மறுபடியும் நீங்க வழக்கு எடுத்திருக்கிறீங்க, நீங்க நாங்களே வழக்கு எடுத்திருக்கிறோம், கேரளா என்ன செய்யணும், கழிவை அள்ளிட்டு போடணும் சார். விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தேனி மாவட்டத்துல 2018 22 லாரியில கழிவை கொண்டு வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு. பிடிச்ச இந்த லாரி என்ன செய்யறாங்க, திரும்ப அனுப்புறாங்க கேரளாவுக்கு. சார் கம்பபெஸ்ட் செக் போஸ்ட்ல கேரளா போலீஸ் உள்ள விட முடியாது, அதெல்லாம் கழிவு வச்சிருக்கு, நீ உள்ள வராதன்றான். வண்டி எல்லையில நிக்கி, மறந்துடாதீங்க. கழிவு எங்க உள்ள கழிவு, கேரளாவில் உள்ள கழிவு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. நம்ம காவல்துறை மடக்கி வண்டியை திருப்பி அனுப்பி விடுதாங்க. அந்த கழிவை உள்ள விட மாட்டேங்கிறான் கேரளாவில் கம்பம்பட்டி செக் போஸ்ட்ல. நம்ம காவல்துறை காவலுக்கு உட்கார்ந்து உள்ள வந்துடக்கூடாதுட்டு அவனும் காவலுக்கு உட்கார்ந்து இருக்கான். லாரி தமிழக எல்லைக்குள்ள நின்றுட்டு இருக்கு. எப்படி இத நம்ம எடுத்துக்கிறது சொல்லுங்க? லாரிய பறிமுதல் பண்ணா குப்பை நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துரும். லாரிய பறிமுதல் பண்ண முடியாது, எப்படியா கேரளாக்குள்ள அனுப்பணும். இது போல அவர்கள் மனம் போன போக்கிலே தமிழகத்தை குப்பை கிடங்கில்ல, அதை விட இன்னொன்னு செய்வாங்க சார். இந்த மருத்துவ கழிவை விட இன்னொரு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்ல உடைக்கக்கூடிய இந்த அபாயமான பொருட்களை என்ன செய்யறான், தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு குளத்துல உணர்ந்து போட்டு போயிரு. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம், இந்த பக்கத்துல தேனி மாவட்டத்திலே ஆண்டிப்பட்டி தாலுகா, உத்தமபாளைய தாலுகா இவர்களுடைய கழிவு இடம். அதுபோல அங்கே பொள்ளாச்சி, அந்த பக்கம் வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தில் 2018 சோழியை முடிச்சு விட்டான். நீலகிரி மாவட்டத்தில் அங்க நாடுகாணி செக் போஸ்ட்ல கொண்டு இது போல வயநாடு மாவட்ட கழிவுகள் கொட்டப்பட்டது. சுல்தான் பத்தேரி, வைத்திரி, மானந்தவாடி, கல்பட்டாவில் உள்ள மருத்துவ கழிவுகளை எங்க கொண்டு வர்றான், நீலகிரி மாவட்டத்தில் கொண்டு கொட்டான். ஆனால் நீலகிரி மக்கள் ஒற்றுமையாக என்ன செஞ்சா, கழிவை உள்ள விடல. ஆனால் நாடுகாணி, தாளூரி, எருமாடு, சேரம்பாடியில கொட்டப்பட்ட கழிவுகள் நிறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டமும் எங்களுடைய தேனி மாவட்டமும் இன்னமும் விழிப்புணர்வு பெறவில்லை. 2021 இந்த திமுக அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்ட பிறகு என்ன நடக்கு, 5 லட்சம் ரூபாய் அபராதம், 5 லட்சம் ரூபாய் அபராதம், 5 ஆண்டு சிறை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். கழிவை கொண்டு வந்தா அது டிரைவருக்குன்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு தென்னக பசுமை தீர்ப்பாயத்துக்கு என்ன செய்யப்பட்டது, மருத்துவத்துறை அதிகாரியால் பதில் கொடுக்கப்பட்டது 2021. 5 ஆண்டு சிறை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். எங்க போச்சு அந்த 2021 நீங்க பேசுறீங்க, வருஷம் 2024 முடிய போகுது. அந்த சட்டம் என்னவானது? சட்டம் என்னவானது? லா பாஸ் பண்ண போறோம்னு தென்னக பசுமை தீர்ப்பாயத்துல அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொடுத்தாச்சு. அப்போ அதை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தல? நடைமுறை கொண்டு வந்தா பயம் வரும் கேரளாவில். நடைமுறைப்படுத்தல. கேரளா வந்தாரு, வழக்கறிஞர் வந்தாரு, இந்த கழிவுகள் அபாயமற்றவை, ஊர்ல வையன் பாவம், ஊர்ல வையன்.
நீ கடவுளின் தேசம் என்று நீ சொல்வதற்கு பின்னால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? உன்னுடைய கழிவுகளை ஆழ குழி தோண்டி புதைத்திருக்கணும். நீ ரீசைக்கிளிங் பண்ணி இருக்கணும். நீ தான் என்ன செய்யணும்? உன்னுடைய கழிவுகளை மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு சொல்லுதான் கேட்டுக்கோங்க. வாழைத்தார் ஏத்திட்டு போவான் திருச்செந்தூர்ல இருந்து எங்க ஆளுகள், பாவூர்சத்திரம் சந்தையில இருந்து, ஒட்டச்சத்திரம் சந்தையில இருந்து, தேனி மாவட்டத்துல சின்னமனூர்ல இருந்து வாழைத்தார் ஏத்திட்டு போவான் சார். அந்த வாழைத்தார் ஏத்திட்டு போகும்போது சைடுல என்ன செய்வான்? வாழை இலையை வந்து அடைச்சு கொண்டு போவாங்க, வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த வாழைத்தாரை இறக்கி விட்டுட்டு அந்த வாழை இலை இருக்கு பாருங்க, அதை அப்படியே உள்ள போட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டுவான். இவன் என்ன செய்தான்? எங்க புளியரை சோதனை சாவடி எல்லாம் பல முறை கண்ணால பாத்திருக்கேன். அங்க கொண்டு வாழைத்தாரை இறக்கிட்டு அந்த கழிவை கொண்டு என்ன செய்வான்? ஓட்டவாசல் செக் போஸ்ட் பக்கத்துல இறக்கி அள்ளி குமிச்சு போட்டு போயிடுறான். எங்க காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்படி குமிச்சு போடுறத பயல பிடிச்ச என்ன செய்யணும்? வழக்கு போட்டிருக்கணும்ல. ஏன் போடல சார்? வண்டி வந்தா என்ன செய்வாங்கன்னா வழக்கு போட மாட்டாங்க, திருப்பி அனுப்புவாங்க சார். நீ போ, இங்க கொட்டக்கூடாது போ. எவ்வளவு பெரிய கேடு! உங்களுடைய நோக்கம் இந்த முல்லை பெரியாற்றங்கரை, அந்த பக்கத்துல அமராவதி கரை, மூணாறுல இருந்து ஏத்திட்டு என்ன செய்யறான்? நடு காட்டு வழியா வந்து அந்த அமராவதி டேமுக்கு முன்னால வந்து கொட்டி விட்டு போயிருந்தான் சார். சார் அது ஒரு டைகர் ரிசர்வ், ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். அங்க கொட்டுறான் சார் கழிவை. இது எப்படி நாம ஏத்துக்கிறது சொல்லுங்க? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து 2016 வந்து விகடன்ல வெளியான ஆர்டிக்கலை வந்து மேற்கோள் காட்டி இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? நாங்க வந்து நிறைய தடுத்து இருக்கிறோம். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல எதிலாவது அரசியல் செய்து பேரெடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு நாங்கள் லெட்டர் எழுதி இருக்கிறோம். அதே போல ஒன்றிய அரசாங்கத்துக்கும் ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுன்ட்டு. நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? 2021 மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இப்படி வந்து கழிவுகள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் சிறை, 1 லட்சம் அபராதமா? ஆமா ஆமா. கரெக்டா சார் நான் சொல்றது? நீங்க சார் கரெக்ட். இதை வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்களா எங்கேயாவது? நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா இத்தனை வண்டி எல்லாம் வந்தது பிடிச்சதுன்ட்டு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அப்படி ஏதாவது ஒரு கடுமையான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கா சார்? அப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இப்ப இது நடந்திருக்குமா சார்? சொல்லுங்க. புரியுது. அப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா வருவானா ஊருக்குள்ள வண்டி எடுத்துக்கிட்டு? புரியுது. செக் போஸ்ட் எங்க இருக்கு? புளியரையில இருக்கு. அங்க இருந்து எவ்வளவு தூரம் வர்றாங்க? புளியரையில இருந்து என்ன செய்யறான்? 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் செக் போஸ்ட்ல இருந்து பயணிக்கிறான். செக் போஸ்ட்ல இருந்து 60 கிலோமீட்டர் பயணிக்கா சார்? சரி. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? எத்தனை ஆர்டிஓ சுத்திட்டு இருக்கீங்க? எத்தனை வண்டி ஹைவே பெட்ரோல் போயிட்டு இருக்குது? எத்தனை ஃபாரஸ்ட் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் நீங்க அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, ஓகே. ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே, பேசலாம். அதான் எங்களுடைய கேள்வி.